வந்துருக்கு. அண்ட் இப்போ போக்கிமான் கேம்ஸுக்கு வருவோம். ஸோ போக்கிமான் கேம்ஸ் வந்து எல்லாருமே பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. ஸோ நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ எப்படி விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏதாவது ஒரு போக்கிமான் சேனலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 10 சேனல் இருக்கு இல்லையா? ஸோ 10 சேனலில் எந்த சேனல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி கண்டினியூ பண்ணும்போது எந்த சேனல் வேணால் கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். அது பிரச்சனையே இல்லை. ஸோ எந்த சேனல் வேணால் நீங்கள் விளாடலாம். அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் போக்கிமான் சர்வருக்குள்ள வந்ததுக்கப்புறமா என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா டாட் மெனு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் உங்களோட டுட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இந்த டுட்டோரியல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களை யாராவது ரெஃபர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் நோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், NO. ஓகேவா? ஸோ NO நீங்கள் டைப் பண்ணி ஆகணும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கமாண்ட் பேஸ்ட் இல்லையா? ஸோ நம்ம கமாண்ட் மூலியமாக தான் இந்த கேம் விளையாடி ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டார்டரை செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ ஸ்டார்டர் பக்கத்தில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு நம்பரை டைப் பண்ணி அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க போக்கிமான் வந்து செலக்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இதில் மேல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா ஃபீமேல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் வரும்னா, நம்ம பேட்டிலுக்கு போகிறோம். ஸோ இந்த பேட்டில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ நம்ம இப்போது ஸ்குரிட்டில் கிட்ட வந்து 2 மூவ் இருக்கும். ஒன்று ஸ்க்ராட்ச் அண்ட் இன்னொன்று வந்து டெயில் விப் அப்படின்னு 2 மூவ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்குரிட்டில் வந்து ஸ்க்ராட்சை யூஸ் பண்ணிச்சு. ஸோ ஸ்க்ராட்சை யூஸ் பண்ணி நம்ம ரேட்டட்டாவை டிஃபீட் பண்ணோம். பட் ரேட்டட்டா வந்து டிஃபீட் ஆகல. ஸோ மறுபடியும் நான் அகைன் வந்து ஸ்க்ராட்சை யூஸ் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் ஸ்க்ராட்ச் வந்து யூஸ் பண்ணுது நம்ம ஸ்குரிட்டில். அண்ட் இந்த தடவை ரேட்டட்டா வந்து டிஃபீட் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறமா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பேசிக் கமாண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தராங்க. ஃபஸ்ட்டு வந்து டாட் டீம் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த டாட் டீம் அப்படிங்கிற கமாண்டை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீமை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதாவது நான் இப்போ என்ன டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா டாட் டீம், அதாவது அங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போக்கிமான் டுட்டோரியல்னா, ஸோ அந்த டுட்டோரியல் வரும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த டுட்டோரியலே கொடுத்துருவாங்க நீங்கள் என்ன கமாண்ட் வந்து டைப் பண்ணணும் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ டாட் டீம்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ என்னோட டீமில் இருக்க எல்லா போக்கிமான்ஸும் லிஸ்ட்டில் வந்துருச்சு. என்னோட டீம்லேருந்து ஒரே ஒரு போக்கிமான் தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கமாண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ டாட் பாக்ஸ் டைப் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோட பாக்ஸ். அதாவது நீங்கள் 6 போக்கிமான் மேலே கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே பாக்ஸ்க்கு தான் போகும், 7வது போக்கிமான்லேருந்து. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா, நான் மை போக்கிமான் info டாட் ஸ்குரிட்டில், அதாவது என்னோட போக்கிமானோட இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணுறேன். ஸோ அதுக்கான கமெண்ட் தான் இது, டாட் மை பிகே இன்ஃபோ பேஸ் ஸ்குரிட்டில். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வாலெட். ஸோ இந்த வாலெட்டில் தான் நீங்கள் பேட்டில் பண்ணி வின் பண்ணுவீங்களா? ஸோ அந்த மணி எல்லாமே இந்த வாலெட்டில் தான் இருக்கும். அண்ட் இந்த வாலெட்டில் இருக்க காசு யூஸ் பண்ணி நம்ம புது மூவ்ஸ் வாங்கலாம். அண்ட் நிறைய வித்தியாசமான ஐட்டம்ஸ்லாம் வாங்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கடைசியாக டாட் மெனு. ஸோ இந்த மெனுவில் தான் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். லைட் உங்களோட டீம் அண்ட் நீங்கள் பேட்டில் பண்ண வேண்டியது, உங்களோட பாக்ஸ் அண்டு உங்களோட ஐட்டம், போக்கிடெக்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் வந்து இந்த மெனுவில் தான் இருக்கும். நம்ம பேசிக்காக நம்ம போக்கிமான் கூட பேட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நம்பர் 2 ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். 2 ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்கள் ரூட்டை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேமில் வந்து நிறையா ரூட் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 25 ரூட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ரீஜனுக்கும். நான் இப்போ நம்பர் 1 செலக்ட் பண்ணுறேன். நம்பர் 1 செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டைப் த ரூட் நம்பர்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ரூட் நம்பர் 1க்கு வந்து இப்போ போகிறேன். அண்ட் அதே மாதிரி 1 வந்து ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஸோ 1 ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ரூட் நம்பர் 1ல் இருக்கிற சில வைல்டு போக்கிமான்ஸ் கூட பேட்டில் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரூட்டை செலக்ட் பண்ணி பேட்டில் பண்ணி ஆகணும். ஸோ நான் இப்போ என்னோட ஸ்குரிட்டில் யூஸ் பண்ணி அந்த ரேட்டட்டா வந்து டிஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே தான் என்னோட ஸ்குரிட்டிலோட மூவ்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு 4 மூவ்ஸ் இருக்கும் ஒரு போக்கிமானுக்கும். ஸோ நான் அதில் ஃபஸ்ட்டு மூவான டேக்கில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் நான் 1 ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி என்னோட ஸ்குரிட்டிலுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி எனக்கு வந்து போக்கிமான் காயின்ஸும் சிலது கிடைக்குது. ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டாட் மெனு, மறுபடியும் மெனுக்கு போகிறேன். ஸோ மெனுக்கு போயிட்டு டாட் டீம்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ என்னோட டீம் வந்து இப்போ டிஸ்பிளே ஆகும் பாருங்க. அண்ட் நான் இப்போ போக்கிமான் எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ போக்கிமானை கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ரூட்டுக்கு போய் பேட்டில் ஒன்று பண்ணணும். அண்ட் அதனால் நான் இதுக்கு சிம்பிளான கமாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டாட் ரூட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு நீங்கள் பக்கத்தில் டாட் 1 2 3 அப்படின்னு சொல்லி எந்த ரூட் வேணுமோ அதை ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ உங்களால் ஈஸியாக அந்த ரூட்டுக்கு வந்து உடனே போக முடியும். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வைல்டு போக்கிமான் வந்து கேப்சர் பண்ண போகிறேன். ஸோ வைல்டு போக்கிமானை கேப்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் போக்கி பாலை வந்து அந்த போக்கிமான் மேலே தூக்கி போடணும். ஸோ அதுக்கும் ஒரு கமாண்ட் தான் இருக்குது. அதாவது நீங்கள் போக்கி பாலை யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு கமாண்ட் இருக்குது. அது என்ன கமாண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ பேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் ஓப்பன் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் மெனு ஓப்பன் பண்ணிவிட்டு மெனுவில் வந்து ஐட்டம்ஸ் அண்ட் பேக் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ நான் என்னோட வைல்டு போக்கிமானை கேப்சர் பண்ணுறதுக்காக ரூட்டுக்கு வந்திருக்கேன். டாட் ரூட் அண்ட் ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு எந்த ரூட்டுக்கு போகணுமோ அந்த ரூட்டை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரூட்டுக்கு போய் பேட்டில் பண்ணுவீங்க. அண்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த போக்கிமானை கேப்சர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வைல்டு போக்கிமானை கேப்சர் பண்ணுறதுக்கு நான் போக்கி பால் வந்து இது மேலே த்ரோ பண்ணணும். ஸோ அதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போக்கி பால். ஸோ இந்த மாதிரி போக்கி பால் அப்படிங்கிற கமெண்டை நீங்கள் டைப் பண்ணி அப்படின்னா உங்ககிட்ட இருக்க போக்கி பாலை ஆட்டோமேட்டிக்காக இந்த பாட் வந்து அந்த வைல்டு போக்கிமான் மேலே தூக்கி போடும். ஸோ அதே மாதிரி இந்த போக்கி பாலை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா போக்கிமானையும் கேப்சர் பண்ணி ஆகணும். அண்ட் அதே மாதிரி இந்த கேமில் வந்து போக்கி பால் மட்டும் இல்லை, கிரேட் பால், அல்ட்ரா பால், இந்த மாதிரி எல்லா வித்தியாசமான பால்ஸும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு போக்கிமானுக்கு வந்து எந்த மூவ்ஸ் ஆனால் இந்த கேமில் லேர்ன் பண்ணலாம்.
அதுக்கும் சில கமெண்ட் இருக்குது. ஸோ எல்லா கமெண்ட்டையும் நான் ஒரு சேனலில் வந்து தனியாக போட்டு வைக்கிறேன். ஸோ நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க என்னென்ன கமெண்ட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நல்ல கேம்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து ஜிம் லீடர்ஸ் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 5 ரீஜன் வந்துருக்கு. ஸோ 5 ரீஜன்ஸோட ஜிம் லீடர்ஸ் அண்ட் 5 ரீஜன்ஸோட போக்கிமான்ஸ் அண்ட் அந்த 5 ரீஜன்ஸோட லெஜெண்டரி போக்கிமான்ஸ் எல்லாமே இருக்குது இந்த கேமில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு மல்டி பிளேயர் கேம். ஸோ உங்களால் அந்த சர்வரில் இருக்க யாரு கூட வேணால் பேட்டில் பண்ண முடியும். நான் நிறைய பேர் கூட பேட்டில் பண்ணால் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரேட் எவல்யூஷன்ஸ். ஸோ ட்ரேட் பண்ண முடியும் நம்ம ஒரு போக்கிமானை. ஸோ அண்ட் அதே மாதிரி மூன் ஸ்டோன்ஸ் அண்ட் இது மாதிரி ஃபயர் ஸ்டோன், லீஃப் ஸ்டோன் இதெல்லாம் யூஸ் பண்ணி போக்கிமானை எவால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த கேமில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வரில் இருக்க எல்லாருமே தமிழ் ஆளுங்க தான். ஸோ நீங்கள் ஈஸியாக சேட் பண்ணலாம் எல்லாரும் கூடயும். அதுக்கான வாய்ஸ் சேனல்ஸும் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாரும் கூடயும் சேட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டாக இந்த என்விரான்மெண்ட் இருக்கட்டும். ஸோ அதுக்கு தான் நான் விஷ் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் போக்கிமானை ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு கமெண்ட் இருக்குது. டாட் ஸ்வாப் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ இந்த கமெண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட போக்கிமானோட பொசிஷனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ என்னோட ரேட்டடா வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பேட்டில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் போக்கிமானை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்வாப் அப்படிங்கிற கமெண்டை டைப் பண்ணிவிட்டு அந்த போக்கிமானோட பேரை டைப் பண்ணணும். ஸோ எந்த போக்கிமானை நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்களோ அந்த போக்கிமானோட பேரை டைப் பண்ணணும். அப்படி டைப் பண்ணால் மட்டும்தான் அந்த போக்கிமான் வெளியே வரும். ஸோ நீங்கள் நம்பர் டைப் பண்ணால் அந்த போக்கிமான் வெளியே வராது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் இதில். ஸோ இப்படி போக்கிமானை ஸ்வாப் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதான் சொல்கிறேன், இது வந்து நீங்கள் இப்போயே கற்று வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பேட்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நான் கிட்டத்தட்ட 4 ஜிம் லீடர்ஸ் வந்து டிஃபீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் சீக்கிரமாக கேமை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் இந்த கேமோட டுட்டோரியல். அண்ட் நீங்கள் விளையாடிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் இருக்க மெம்பர்ஸ் கிட்ட கேளுங்க. நிறைய மெம்பர்ஸ் வந்து இந்த கேம் சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா அங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் தான் இருக்குது. நம்ம எல்லாருமே போக்கிமான் ஃபேன்ஸ் தானே. ஸோ எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க சர்வரில். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு சென்னை கீக்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்வருக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள்.